வணக்கம். இன்றைய முக்கன்னூர் கிராமத்தில் உலக யோகா தினம். பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் நமச்சிவாயம் பங்கேற்பு. 326 மாணவிகளுக்கு கொரோனா நலத்திட்ட உதவிகள். பாரதிதாசன் கல்லூரி ஆசிரியர்கள் நலசங்கம் வழங்கியது. ஜான்குமார் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பதவி வழங்க வலியுறுத்தல். உலக யோகா தினம் புதுச்சேரி திருக்கனூர் கிராமத்தில் பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. பாஜக சட்டமன்ற கட்சி தலைவர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு யோகாசனங்கள் செய்தார். ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி அகில உலக யோகா விழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜூன் 21ஆம் தேதியான இன்று அகில உலக யோகா விழா கடைபிடிக்கப்பட்டது. அந்த வகையில் புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் பாஜக சார்பில் அகில உலக யோகா விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவருமான நமச்சிவாயம் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். யோகாசனங்களையும் செய்தனர். யோகா நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் துரை வீரராகவன், கண்ணன், தமிழ்மணி, கலியபெருமாள், செல்வகுமார் மற்றும் பள்ளி நிறுவனர் சம்பத் உட்பட பாஜக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலுக்கு நடுவில் கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தான் வருது அப்படி சொன்னா இந்த அளவுக்கு பிடிச்சா போதும். இது செய்யும் போது நம்மளுடைய வலது கைய காலுக்கும் மார்புக்கும் இடையில கொண்டு வாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. என்ன பண்ண போறோம் சொன்னா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம மூச்சை வெளியே விட போறோம். எக்ஸ்ஹேல் பண்ண போறோம். சமீப காலத்துல கொரோனாவுடைய தாக்கம் அதிகமா இருக்கு, நமக்கு தெரியும். கொரோனாவில இருந்து மீண்டும் செய்ய சொல்றாங்க. கண்களை மெதுவாக திறப்போம். இந்த ஒரு பயிற்சிக்கு மட்டும் நாம கொஞ்சம். புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் மற்றும் முன்னாள் மாணவிகள் சங்கம் சார்பில் கொரோனா ஊரடங்கால் நலிவுற்ற 326 மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி ஆசிரியர் நலசங்கம் மற்றும் முன்னாள் மாணவிகள் சங்கம் சார்பில் கொரோனா ஊரடங்கால் நலிவுற்ற மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராஜி சுகுமார் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் ஓய்வு பெற்ற விலங்கியல் துறை முன்னாள் துறை தலைவர் கதம் ராமுடு கலந்து கொண்டு 326 மாணவிகளுக்கு 500 ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய மளிகை பொருட்கள் மற்றும் 200 ரூபாய் மதிப்பிலான எழுது பொருட்கள் ஆகியவைகளை வழங்கினார். இதில் பேராசிரியர்கள், மாணவிகள் மற்றும் கல்லூரியின் ஆசிரியர் நலசங்க செயலாளர்கள், உதவி பேராசிரியர் ஷாகுல் அஹமது, இதில் பேராசிரியர்கள், மாணவிகள் மற்றும் கல்லூரியின் ஆசிரியர் நலசங்க செயலாளர்கள், உதவி பேராசிரியர் ஷாகுல் அஹமது, உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் முன்னாள் மாணவிகள் சங்க தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் பரிமலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாஜக எம்எல்ஏ ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வலியுறுத்தி அவரது ஆதரவாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தவுடன் 6 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜகவிற்கு 2 அமைச்சர் பதவியும் சபாநாயகர் பதவியும் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸ் ஒதுக்கியது. 2 அமைச்சர்களில் காமராஜர் நகர் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என கட்சி தலைமை ஏற்கனவே உறுதியளித்ததாகவும், ஆனால் தற்போது அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்று தகவல் வந்ததால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பாஜக அலுவலகத்தை ஜான்குமார் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தனக்கு அமைச்சர் பதவி எப்படியும் வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக ஜான்குமார் டெல்லியில் முகாமிட்டு உள்ளார். இதனிடையே ஜான்குமார் ஆதரவாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் பாலாஜி திரையரங்கம் முன்பு கருப்பு சட்டை அணிந்தபடி பாஜக கொடிகளுடன் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமைச்சர் பட்டியலை மாற்றிக்கொள். அமைச்சர் பட்டியலை மாற்றிக்கொள். ஏற்க மாட்டோம். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம். நீதி
ஆர்ப்பாட்டம் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் சேவை செய்து வரும் எங்கள் அண்ணன் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வலியுறுத்தி கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த சிறுபான்மை மக்கள் ஜான்குமார் எம்எல்ஏவுக்கு ஆதரவாக நெல்லித்தோப்பு விண்ணரசி அன்னை ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இதில் அலெக்சாண்டர், ஜான், கிறிஸ்டோபர், லூத்மேரி, நான்சி, லீமா மற்றும் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் மாதாவிடம் தனது வேண்டுதலை செலுத்தினர். ஜான்குமார் எம்எல்ஏ காங்கிரஸில் 2 முறை வெற்றி பெற்றவர். தற்போது இந்த தேர்தலில் பாஜக சார்பில் காமராஜர் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் இவருடைய மகன் ரிச்சர்ட் ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் ஆட்சி அமைக்க 16 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. மேலும் புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி பதவி ஏற்பதற்கு ஜான்குமார் எம்எல்ஏவும் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏவும் தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கி தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியில் பாஜக கட்சிக்கு 2 அமைச்சர்கள் என்றும் 1 சபாநாயகர் என்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 3 அமைச்சர்கள் எனவும் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் பாஜக கட்சி சார்பில் அமைச்சர்களாக நமச்சிவாயம் மற்றும் ஜான்குமார் ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்க பாஜக மேலிடம் முன்வந்த காரணத்தினால் சபாநாயகர் பதவி ஏற்பு விழா சுமூகமாக நடைபெற்றது. தற்போது சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த ஜான்குமார் எம்எல்ஏக்கு பதிலாக ஊசுடு தொகுதியை சார்ந்த எம்எல்ஏவுக்கு பதவி வழங்க முன்வந்த காரணத்தினால் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மக்கள் ஒன்று கூடி பல்வேறு போராட்டங்களை அறவழியில் நடத்தி வருகின்றனர். அதனையொட்டி இன்று காமராஜர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் கிறிஸ்தவ ஆலயத்திலும் நெல்லித்தோப்பில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்திலும் மெழுகுவர்த்தி ஏந்தி ஜப வழிபாட்டில் உருக்கமாக வேண்டிக் கொண்டனர். கொஞ்சம் இருக்குமா கையில் எடுத்துக்கலாமா? கொஞ்சம் வைக்கிற மாதிரி வைங்க சார். கையில் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 233 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிகிச்சை பலனின்றி 3 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 186 நபர்களுக்கும், காரைக்காலில் 30 நபர்களுக்கும், ஏனாமில் 4 நபர்களுக்கும், மாஹேவில் 13 நபர்களுக்கும் என மொத்தம் 233 நபர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 3 நபர்கள் உயிரிழந்துள்ளதை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1726ஆக உயர்ந்துள்ளது. தற்போது 3364 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,09,990 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக 1,15,080 நபர்கள் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஒய்யப்பன் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மையம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. 7வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒய்யப்பன் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மையம் சார்பில் மக்களுக்கு இலவச யோகா பயிற்சி அளிக்கும் விழாவாக இன்று கொண்டாடப்பட்டது. இதில் புதுவை மாநில நாட்டு மருந்து மற்றும் மரபு வழி சித்த மருத்துவ நல சங்க தலைவர் முகேஷ் யோகா பயிற்சி அளிக்கும் விழாவை தொடங்கி வைத்தார். இன்று முதல் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இலவச யோகா பயிற்சியை கற்க ஆர்வமுடன் ஏராளமானோர் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். இதன் நிறுவனர் தலைமை மருத்துவர் சுரேஷ் பாபு மற்றும் கிளை மெடிக்கல் ஆபீசர் மருத்துவர் சௌந்தர்யா ஆகியோர் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மேலும் விழாவில் ஜீத் சேவியர், ஸ்ரீவித்யா, தொழிலதிபர் ஜான், மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் சிவரஞ்சனி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். மனசுக்கும் உடம்புக்கும் நமக்கு ஒரு ஃபிட்னஸை கொடுக்கும். இன்னைக்கு உளவியல் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா இருக்கு. ராத்திரியில பறக்கும் போது நிறைய அவ்வளோ பேர் ப்ரெஷர். இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்புகளில், இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தில் கண்ணன் தூண்டுபடி நம்ம அடிவயிற்று நல்லா மூச்சை உள்வாங்கி ஓம்கார 3 முறை நம்ம உச்சரிக்கணும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 3, 4, 5 டைமிங் போய் சைட் அவுட் பண்ணுங்க. கால் பண்ணலையா? எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே மேடம். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணீங்களே இது உங்கள் நம்பர் தான். நேம் சார்? அசோக். இந்திய தேசிய இஸ்லாமிய சமூக பணி மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பாக சுமார் 500 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்திய தேசிய இஸ்லாமிய சமூக பணி மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பாக சுமார் 500 நபர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதுகாப்பாக முகக்கவசம், நோய் எதிர்ப்பு சக்திக்காக கபசுர குடிநீர் மற்றும் பசியில் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்கள் பசியார உணவு வழங்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் நகர பகுதியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தமிழ்நாடு செயலாளரும் இந்திய தேசிய இஸ்லாமிய சமூக பணி மற்றும் கல்வி அறக்கட்டளை நிறுவனமான AR இன்டர்நேஷனல் மஜித் அவர்கள் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மஜ்லிஸ் கட்சி விழுப்புரம் மாவட்டம் தலைவர் முகமது அலி, விழுப்புரம் மாவட்டம் பொருளாளர் கலீலூர் ரஹ்மான், மரக்காணம் ஒன்றிய செயலாளர் கமால் பாஷா, கூனிமேடு நகர நிர்வாகிகள் லியாக்கத் அலி, அப்துல் ரஷீத், அப்துல் மாலிக் ஆகியோரும் இன்னிசி ட்ரஸ்ட் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாநில தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாநில மற்றும் தொகுதி மற்ற அணிகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மாநில தலைவர் பிரகாஷ் தலைமையில் அதன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இயக்க நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து புதிதாக பதவியேற்றுக் கொண்ட நிர்வாகிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். மேலும் இயக்கம் புதுச்சேரியில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய பாடுபட வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். இதில் புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் இளைஞரணி தலைவர் கப்ரியேல், மாநில செயலாளர் கஸ்பர், பொருளாளர் ரவீந்திரன், நகர துணைத் தலைவர் ஜான் பியர், நகர செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் மனித உரிமைகள் மணிகண்டன் உட்பட ஏராளமான புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற சர்வதேச யோகா தினத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு யோகாசனங்கள் செய்து காண்பித்தனர். சர்வதேச யோகா தினம் நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் செஞ்சி சாலை பாரதிதாசன் திடலில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நகர மாவட்ட தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் பாபு மற்றும் OBC மாநில தலைவர் சிவகுமார், மேலும் ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ராஜ்பவன் தொகுதி தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகள் சீனிவாச பெருமாள், மாலதி, நாராயணன், முத்துக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தியானம், சூரிய நமஸ்காரம், தடா ஆசனம், பத்மாசனம் உள்ளிட்ட பல ஆசனங்களை செய்து அசத்தினர். ஓகேடா. தட்டாஞ்சாவடி தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. பாரத கலைகளில் ஒன்றான யோகாவை உலகறியும் பொருட்டு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதை உலகளவில் கொண்டு சென்று சர்வதேச யோகா தினமாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி அன்று கடைபிடிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இன்று புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினர் பாக்கமுடியன்பேட் பார்வதி திருமண நிலையத்தில் யோகா தின ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொகுதியின் தலைவர் பசுபதி தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் மெக்கடேசன் முன்னிலை வகிக்க யோகா குரு கந்தன் யோகா கலையை கற்றுக் கொடுத்தார். இதில் தொகுதியை சார்ந்த மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
சர்வதேச யோகா தினம் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள ராமலிங்க சுவாமி மடத்தில் அருள்ஜோதி வள்ளலார் யோகா மையம் சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ராமலிங்க சுவாமி மடத்தின் நிர்வாக தலைவர் ஜெகநாதன் படையாச்சி தலைமை தாங்கினார். ராமகிருஷ்ண கவுண்டர் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கோபி என்ற கோபாலகிருஷ்ணன், வெற்றி செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த யோகா தின நிகழ்ச்சியில் சிறியவர் முதல் பெரியோர் வரை சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மாஸ்டர் யோகி ராஜசேகர் யோகா பயிற்சி அளித்தார். இதில் கலந்து கொண்ட யோகா பயிற்சியில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளை நிர்வாகத்தின் அரங்காவலர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் முடிவில் வெற்றி செல்வன் நன்றி கூறினார். நெல்லித்தோப்பு பிள்ளைத்தோட்டம் பகுதியில் திமுக சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திமுக தெற்கு மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நெல்லித்தோப்பு தொகுதி கார்த்திகேயன் அவர்களின் அறிவுறுத்தல் படி கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனாவை எதிர்கொள்ளும் வகையில் திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு பிள்ளைத்தோட்டம் பகுதியில் பொதுமக்களுக்கு சக்திவேல் தலைமையில் விக்ரம், செல்வம், யூசுப் கான், தாமோதரன் ஆகியோர் இணைந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பி. வேலவன் மற்றும் கழகத்தின் பெயரில் ரூபாய் 70 கோடி செலவில் மதுரையில் சர்வதேச தரத்தில் நவீன பொது நூலகம் கட்டும் பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை பிடித்த பின்னர் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கலைவாணர் அரங்கில் இன்று தொடங்கியது. ஆட்சிக்கு வந்த பின்பு நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் சட்டசபையில் உரை நிகழ்த்த அழைக்கப்பட்டு இருந்தார். இதற்காக கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் தனது மாளிகையில் இருந்து புறப்பட்டு 9:58 மணியளவில் கலைவாணர் அரங்குக்கு வந்தார். அவரை சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ. பன்னீர்செல்வம் மற்றும் அனைத்து எம்எல்ஏக்களும் கவர்னர் வருவதற்கு முன்பு சட்டசபைக்கு வந்திருந்தனர். சரியாக 10 மணிக்கு சட்டசபை கூட்டம் தொடங்கியது. முதலில் தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கவர்னர் சபாநாயகரின் இருக்கையில் அமர்ந்து தனது உரையை வாசித்தார். கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் உரையில் கூறியதாவது: உள்ளாட்சி அமைப்புகளின் தன்னாட்சி கொள்கை மீது இந்த அரசு உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த அரசு புத்துயிர் அளிக்கும். 2016ஆம் ஆண்டில் நடைபெற இருந்த உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல்கள் 9 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளிலும் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நடைபெறவில்லை. முன்னர் மேற்கொள்ளப்பட்ட எல்லை வரைவு அனைத்து வகையிலும் முறையாக இருப்பதை உறுதி செய்த பின்னர் கொரோனா பெருந்தொற்றின் தீவிரம் குறைந்தவுடன் இந்த தேர்தலை நடத்துவதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த வகையில் சென்னையில் மாநகர கட்டமைப்பு நவீன சர்வதேச தரத்திற்கு உயர்த்தப்படும் வகையில் சிங்கார சென்னை 2.0 என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், நகர்ப்புற நிர்வாக திறனை மேம்படுத்துவதற்காகவும் போக்குவரத்து மற்றும் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் குடிமக்களுக்கு சேவையை சிறப்பாக வழங்கவும், வெள்ள கட்டுப்பாட்டு முறைகளை வகுக்கவும், வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கவும், வெள்ள நீர் வடிகால்களை வடிவமைக்கவும், சுற்றுச்சூழல், நகர திட்டமிடல், பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் வல்லுநர்களை உள்ளடக்கிய சென்னை பெருநகர வெள்ள நீர் மேலாண்மை குழு அமைக்கப்படும் என்றும் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் கூறினார். மீண்டும் முக்கிய செய்திகள். திருக்கண்ணூர் கிராமத்தில் உலக யோகா தினம். பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம் பங்கேற்பு. 326 மாணவிகளுக்கு கொரோனா நலத்திட்ட உதவிகள். பாரதிதாசன் கல்லூரி ஆசிரியர்கள் நலசங்கம் வழங்கியது. ஜான்குமார் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பதவி வழங்க வலியுறுத்தல். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.